அதுக்கு வந்து ராகியை வந்து ஒரு கப் அளவு ராகியை வந்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேன்ல வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ், ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து நல்லா தாளிச்சு கொட்டிக்கலாம். தனியா வந்து எடுத்து வச்சிடலாங்க. இப்ப நம்ம அடுத்து நம்ம ஃபில்டர் பண்ண பாலை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை வந்து நல்லா கைவிடாம உடனே வந்து கெட்டி ஆயிடும். அதனால மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கெட்டி பதம் வந்துடும். கெட்டிப்பற வர ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு 1/4 கப் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல எதுவுமே வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, எல்லாம் வந்து பிரவுன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாலை வந்து நம்ம விடாம கலரணும், இல்லைன்னா ரொம்ப அப்படி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்பதான் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இருக்கும்போது நெய் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா வந்து பிறண்டு வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க கேஷ்யூ, பாதாம், கிஸ்மிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பர் டேஸ்டியான ராகி பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருந்துச்சு.